ரமலான் 17 துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் மாதம். நரகத்திலிருந்து விடுதலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளிதாக ஒரு தடவை ரமலான் மாதத்திற்கு சமீபத்தில் உங்களிடம் ரமலான் மாதம் வந்துவிட்டது. அது பரக்கத்தான மாதமாகும். அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் உங்களின் பக்கம் கவனம் செலுத்தி தன்னுடைய விசேஷ அருளை இறக்கி வைக்கின்றான். பாவங்களை மன்னிக்கின்றான். இம்மாதத்தில் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் நல்ல அமல்கள் உங்களிடையே போட்டியிடுவதை கவனிக்கின்றான். உங்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகின்றான். ஆகவே உங்கள் புறத்திலிருந்து நன்மையை அல்லாஹ்விடம் காண்பியுங்கள். துர்பாக்கியவான் என்பவன் இம்மாதத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கி இருப்பவன் என்று கூறினார்கள். அதாவது பெருமைக்காக இல்லாமல் நம்ம அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம அமல் செய்யணும். சில வீட்டில் பிள்ளைங்க குரானில் போட்டி வைங்க, அவங்க குரான் எத்தனை ஜூஸ் முடிக்கிறாங்கன்னு தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க, பெரிய பிள்ளைங்களும் இருக்காங்க. அதனால் நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா நாங்கள் போட்டி வச்சுருக்கோம். அதாவது 70,000 ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்க. ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நரகத்தின் கைதிகளை விடுதலை செய்யப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு முஸ்லீமும் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நோன்பு திறக்கும் நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதாகும். நாம் அந்த நேரத்தில் நாம் அதிகமாக துஆ கேட்டு நம் நன்மை பெறுவதற்கு எல்லாம் தௌஃபீக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி ரஹ்மதிக்கல் லத்தி வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர்லி. யா அல்லாஹ், எல்லா பொருட்களையும் வியாபித்திருக்கும் உன் அருளின் பொருட்டால் என் பாவங்களை மன்னிக்குமாறு உன்னிடம் கேட்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா வாசியல் ஃபல்லி யக்ஃபிர்லி, விசாலமான கருணை உள்ளவனே என்னை மன்னித்தருள்வாயாக என்ற துஆ கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த துஆவை அதிகமாக கேட்டு பயன்பெறுவதற்கு எல்லாம் தௌஃபீக். ஆமீன்.